வாழக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் தேவாதி தேவன் ராஜாதி ராஜா இந்த உலகத்திற்கு நம்மை தேடி வந்தார். இப்ப நம்ம மனுஷன்ட ஒரு அன்பையும் இந்த உலக குறைவுள்ளதான் இருக்கும். இந்த குறைவுள்ள உலகத்தில் நாம் நிறைவாய் வாழ்ந்து அந்த அன்பை வெளிப்படுத்த முடியும். எங்க இருந்து? நம்ம சுயத்துல இருந்து இல்ல, கிறிஸ்துவின் அன்பினால் நாம் நிரப்பப்படும் பொழுது நாம் நிச்சயமாக இந்த உலகம் நம்மை சுற்றி பாவம் நிறைந்ததாக இருந்தாலும், அன்பு இல்லாமல் இருந்தாலும், மன்னிப்பு இல்லாமல் இருந்தாலும் நாம் மன்னிக்கிறவர்களாக, அன்புள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ முடியும். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஏன் பாருங்களேன், அவர் சாகாமையுடையவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். அப்படிப்பட்டவர் நமக்காக பரலோகத்தில் இருக்கிற, பூலோகத்தில் இருக்கிற, காணப்படுகிற, காணப்படாதவைகள் எல்லாம் அதிகாரங்கள், எல்லா அதிகாரம், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள் எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக, அவருக்கென்று உண்டாக்கப்பட்டதாம். அவர் தேவனுடைய தற்ஸ்வரூபம். அப்படிப்பட்டவர் தன்னுடைய மகிமையை, தான் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளை கருதாமல் தம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் கொண்டு மனுஷர் சாயலாம் நம்மை தேடி வந்தார். நம்மளை தேடி வந்தாருங்க. நம்ம பாவம் செஞ்சு மனுஷன் அப்படியே பாதாளத்துல விழுந்து கிடக்குறான். அவனால எந்திரிக்க முடியல, தேவனோடு ஒப்புரவாக முடியல. ஆனா அவர் நம்மை உன்னதத்திற்கு கொண்டு வருவதற்காக அவர் அந்த உன்னதமான இடத்தை விட்டு, உயரமான இடத்தை விட்டு நம்மளை தேடி வந்தார். இதை விட வேற என்ன நமக்கு வேணும்? இப்படிப்பட்ட ஒரு அன்பு நமக்காக இருக்கும் பொழுது நமக்காக இந்த பாதாளத்துக்கு இறங்கி குழியில இறங்கி நம்மளை தூக்கி எடுத்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி, நம்ம மேல வரக்கூடிய பாவம், சாபம், அடிகள், உதைகள், நிந்தைகள், அவமானங்கள் எத்தனையும் தான் அந்த சிலுவையில எடுத்துக்கொண்டு அவனுடைய காரியங்களை வெளியரங்கமா, இனி உனக்கு ஒண்ணும் கிடையாது, நான் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டேன் அப்படின்ற ஒரு அன்பை நமக்கு வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறார். சோ இந்த அன்பை ஒரு மனிதன் நினைத்து பார்த்து, யோசிச்சு, தியானிச்சு அதற்குள்ள மூழ்கி போகும் பொழுது அந்த மனிதன் மனிதர்களுடைய அன்பு கிடைக்காட்டினா கூட அந்த கிறிஸ்துவின் அன்பு அந்த இருதயத்தை சுகமாக்கும், மற்றவர்களை சுகப்படுத்தக்கூடிய ஒரு கிருபை அந்த மனிதனுக்குள் உண்டாகும். அப்ப இன்றைக்கு சபையும் நம்ம பேச வேண்டியது என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் சொன்ன மாதிரி கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கத்தை அதிகமாய், தேவன் மனிதனுக்காக என்ன செய்தார், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் தேவனா இருக்கும் பொழுது மனுஷனோட உறவு கொள்ள முடியல. ஏன்னா அவன் பாவம் செஞ்சாதான். பாருங்க, எபிரேயர் 12 மோசே சொல்லுவாரு 20வது வசனத்துல, மோசேயை பார்த்து நடுங்கக்கூடிய அளவுக்கு அந்த காட்சி பயங்கரமா இருந்துச்சான். அந்த சீனாய் மலையில தேவன் இறங்கி வரப்ப அந்த இடி முழக்கம், புகை, இதையெல்லாம் பார்த்து அந்த ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ தேவன் எங்களோட பேச வேணாம், எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்றப்ப மோசே அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்தது. அப்ப அந்த தேவன் அப்படிப்பட்ட ஒரு பட்சிக்கும் அக்கினி, அவர் பரிசுத்தம் உள்ளவர். மனிதனை மனிதனால அவரோடு உறவு கொள்ள முடியல. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனுஷ தேவகுமாரனா இருந்தாலும் அவர் மனுஷ குமாரனா இந்த உலகத்துக்கு இறங்கி வரார், நம்ம தேவனோடு உறவு கொள்ள. எப்படிப்பட்ட ஒரு கிருபைய, எப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு ஆண்டவர். இதெல்லாம் நம்ம யோசிச்சு பாக்குறப்ப இந்த உலகத்தின் காரியங்கள் நம்ம மேற்கொள்ள முடியாது. எபிரேயர் 10 சொல்றாரு பாருங்களேன், அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்தின் திரையை கிழித்து புதிதும் ஜீவனமுள்ள மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மார்க்கத்தில் நுழைவதற்கு, அந்த வழியில நுழைஞ்சு போறதுக்கு நமக்கு அவரோட ரத்தத்தினால தைரியத்தையும் கொடுத்திருக்கிறார். ஏன்னா அந்த பழைய உடன்படிக்கையில அந்த ஆண்டவோட ரத்தம் கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி தைரியமா அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். பாவம் செஞ்சிருந்தானா அந்த பிரதான ஆசாரியன் மறிச்சு போகணும். ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம ஈஸியா பிதா கிட்ட போறதுக்கும் அவர் அப்பா பிதாவையும் கூப்பிடுறதுக்கும் நமக்கு ஒரு மார்க்கத்தை அவருடைய மாம்சத்தின் திரை அங்கு கிழிக்கப்பட்டது. நம்ம இன்னைக்கு சந்தோஷமா விடுதலையோட வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, சமாதானமா வாழ ஏசப்பா சிலுவையில் அத்தனை துன்பங்களையும் அனுபவிச்சு தீர்த்தார். இந்த அன்பை நாம் அறியும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பு, அந்த பூரண அன்பு நம் இருதயத்தை நிரப்பும் பொழுது பயமானது புறம்பே தள்ளப்படுகிறது. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழையறதுக்கு புதிதும் ஜீவனமுள்ள மார்க்கத்தை கொடுத்து நமக்கு அவருடைய ரத்தத்தினால தைரியம் கொடுத்தனால நம்ம என்ன பண்ணலாமா, நம்ம எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கோமா, துர்மனசாட்சி நீங்க சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரத்தோடு பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு சேரக்கடவும் என்ற பூரண நிச்சயத்தோடு சேர்ந்திருக்கிறோம். அப்பா இப்படிப்பட்ட ஒரு கிரயத்தை கொடுத்து ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறாருன்னா, அவருடைய ரத்தத்தினால நமக்கு தைரியம் இருந்ததுன்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா, துர்மனசாட்சி நீங்க நம்ம மனசுல
வந்து தேவனை குறித்த எந்தவித ஒரு அச்சமும் இல்லாம நான் கழுவப்பட்டிருக்கிறேன், அவருடைய நீதி, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நான் நீதிமானாய் பரிசுத்தம் உள்ளமா இருக்கிறதுனால நான் நிச்சயமா தேவனிடத்தில் சேர முடியும்ன்ற அந்த ஒரு நல் மனசாட்சியோட நம்ம வந்து சேருவோமா. அப்ப இன்னைக்கு வந்து அவர் எவ்வளவு அன்புள்ளவர், அதிகமா அதுதான் மனுஷனுக்குள்ள வந்து இந்த பாவம் செய்யாத அதை செய்ய அப்படின்றத விட்டுட்டு கர்த்தரை குறித்த அவருடைய அன்பை, அவருடைய வல்லமை, அவர் நம் மனித குலத்திற்காக என்ன செஞ்சாருன்றதை அதிகமா நம்ம பேசும் பொழுது, அதிகமா அதை யோசிக்கும் பொழுது மனுஷனுக்கு தேவன் மேல் பிரியம் உண்டாகும். அந்த பிரியம், அந்த நேசம் என்ன பண்ணுதுன்னா நம்மை வந்து பரிசுத்தமாக்குது. அது அந்த ஃபோர்ஸ் இல்ல, அன்புன்ற தேவனுடைய அன்புன்ற ஒரு பவர் தான் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்கும். வேற எதுவும் கட்டளைகளும் பிரமாணங்களும் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்க முடியாது.